ஹலோ கைஸ், இப்போ தான் நம்ம செய்ய போகுது லெமன் ரைஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு சண்டியில் லேசான எண்ணெய் போட்டு சோறு போட்டு மிளகா லெமன் இதெல்லாம் போட்டுருங்க. அது நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ போடுறோம் பாருங்க, எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க, யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சு நல்லா கிண்டிங்க கைஸ். பாருங்க நான் எப்படி கிண்டுறேன்னு மட்டும் போகுது. ரெடியா மாமே? ஃபஸ்ட்டு சூடு சேஃப்டிக்கு ஒரு துணி வச்சுக்கலாம். எல்லாம் போட்டு கிண்ட போகிறேன் பாருங்க. நல்லா கலக்கணும், நல்லா கிண்டுறேன் நான். என்ன மாதிரியே கிண்டிக்கோங்க கைஸ். லெமன் ரைஸ் அந்த கலர் வர வரைக்கும். இது எல்லோ கலர் லெமன் ரைஸ் மாதிரி இல்லை, இது ஒரு ப்ரௌன் கலரில் வரும். வேணா பாருங்கள், இல்லை இந்த வருது பார்த்தீங்களா, தெரிதா? நேரில் எங்களுக்கு நிறையவே தெரிஞ்சாங்க, உங்களுக்கு வீடியோவில் தெரிலன்னு நினைக்கிறேன். நான் நிறைய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சுருக்கேன். பார்ட் 2ல் வந்து நான் பன்னீர்லாம் 65 செஞ்சு அனுப்பிச்சி விட்றேன் கைஸ். நல்லா போட்டு கிண்டுங்க, நல்லா போட்டு கிண்டுங்க கைஸ். சேஃப்டி முக்கியம். நல்லா போட்டு கிண்டுங்கண்ணா. எங்கள் அப்பாங்க எப்படி போட்டு கிண்டுறேன்னு நல்லா போட்டு கிண்டுங்க. அப்பாங்க நல்லா போட்டு கிண்டிட்டீங்களா? அது தொட்டுங்க ஆம்லேட். நான் இதில் ஆம்லேட் மறந்துட்டேன். பேய் வச்சு ஸ்பூன் வச்சு வந்து நான் வச்சு அதுவும் நான் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா பண்ணிடுங்க. பாருங்க ரைஸ் கலரை. நான் ரைஸ் இன்ட்டு லெமன் ரைஸ் நல்லா இருக்குல்ல? யூடியூப்ல பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. நான் இப்போ தொட போன பாருங்களேன், அந்த மாதிரி தொட்டுறேன், கை சுட்டுரும். எல்லாம் போட்டு கிண்ணும். இந்த கலர் வரைக்கும். இப்போ புதுசாக டிட்டிவா புயல் வந்திருக்கு, தெரியுமா? தெரிஞ்சுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிலன்னா லைக் பண்ணி கமெண்ட்டில் தெரிலன்னு சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு, எத்தனை பேருக்கு தெரிலன்னு. நல்லா போட்டு குத்துங்க. இந்த இதில் நான் லேட்டாக செய்யறதுனா கட்டி ஆயிடுச்சு. அது நான் கஷ்டப்பட்டேன், உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டேன். மிளகாலாம் இருக்குது பார்த்தீங்களா? நல்லா போட்டு கிண்ணும். நல்லா போட்டு கிண்ணுங்க கைஸ். எல்லாம் போட்டு நல்லா கிண்டணும். யார் ஹெல்ப்பும் தேவையில்லை கைஸ். இதெல்லாம் சிம்பிள் ரைஸ் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். இதெல்லாம் நம்ம யார் ஹெல்ப்பும் தேவையில்லை, எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை. சேஃப்டி தான் முக்கியம் நம்மளுக்கு எப்போவுமே. துணி எதுக்கும் கையில் வச்சுக்கோங்க. டைம் ரைஸ் கீழே வந்துச்சுன்னா கூட துணியை வச்சு எடுத்துகிட்டு நம்ம வெளில ஏதாச்சும் டாக்கு கேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போட்டுடலாம் கைஸ். துணியை வச்சு கைஸ் எடுத்து. ஆனால் நம்ம கிவ் அப்பே பண்ண மாட்டோம். ஒரு ரைஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. ஒரு இது மாதிரி எனக்கு ஆசையாக வந்துச்சு, ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி. இந்த பிரியாணியில் இப்படி வச்சோடனே அதே ஷேப் ட்ரை பண்ணலான்னு போட்டு அமுக்கிட்டு ஒரு தட்டை வச்சுக்கிட்டேன். தட்டில் இப்படி போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அடிச்சதுக்கப்புறம் அந்த மிளகாயும் கருவேப்பிலை இருக்குல்ல, டெக்கரேட் வச்சுக்கோங்க மேலே பார்க்கலாம். பாருங்கள் மிளகாலாம் வைக்கலை, இப்போ கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது நல்லா இருக்கா? இது இப்போ தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். வாவ், சூப்பராக இருக்குது கைஸ். இதை வாங்க நம்ம ஸ்பூன் வச்சு கொண்டு போகலாம். மறந்துட்டோம், மறந்துட்டேன். ஸ்பூன் வச்சுக்கோங்க. இத்தனை வட்டி சொல்லிட்டேன், நான் கொண்டு போக மாட்டேனேன். நம்ம டீசெண்டாக தான் எப்போவுமே சாப்பிடுவோம். கீழே உட்காரலாம். எங்கள் அண்ணனுக்கு எப்போவுமே இந்த டேபிள் தான் பிடிக்கும். நல்லா குச்சி சாப்பிட்டு பார்ப்போம். ஐயோ, ஆம்லேட் வந்து செஞ்சு போட்டால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? வாங்க ட்ரை பண்ணலாம். இது இங்கே வச்சுக்கலாம். பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு இது
லைட்டரை வச்சு எரிய வச்சிடணும். பார்த்தீங்களா, நல்லா சூடாகணும் கல். அந்த சூடாடுற அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சூடாக டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆம்லேட் தேவையான இதெல்லாம் எடுக்க போகிறோம். வெங்காயம் வேணும், முட்டை வேணும், ஒரு முட்டை வேணும், ஒரு முட்டை, தக்காளி கூட தேவையில்லை. தக்காளி நான் சாண்ட்விச்சுக்கு வச்சுருந்தேன், சாண்ட்விச் முடிச்சிட்டேன், வீடியோ எடுத்தேன். மெயின் வெங்காயம். நல்லா முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் எப்போவுமே முட்டையை இப்போ தான் உடைப்பேன். யார் ஹெல்ப் இல்லாமல் சாட்டர்டே சண்டே இப்போ தான் செய்வேன் கைஸ். சாட்டர்டே சண்டே லெமன் ரைஸு எக்குலாம் போட்டுவேன். நல்லா உடச்சதுக்கப்புறம் ஊற்றுங்க. இங்கே பாருங்க, நான் ஊற்றிட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஊற்றிங்க. ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து இப்படியே போடக்கூடாது, பத்தலை எனக்கு. மலைச்சாரல் மாதிரி போடணும். எப்படி மலைச்சாரல், எப்படி மலைச்சாரல் மாதிரி போடணும். நீங்கள் இதெல்லாம் கலக்கி போடக்கூடாது. அங்கே ஒன்று திட்டா எல்லாம் கலக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கலக்குங்க. இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இதுவும் எப்படி போடணும்னா மலைச்சாரல் மாதிரி போட்டுட்டு எல்லாம் போட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கணும். டிக்கெட்டுன்னு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிறதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு போடுங்க. அதிகமாக போட்டால் டேஸ்ட் வராது. கொஞ்சோன்னு போடுங்க. அந்த கவுச்சி வாசனை அடிக்கக்கூடாது, கொஞ்சோண்டு போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணோன்னா பெப்பர், பிளாக் பெப்பர், அது லைட்டோன்னு போடணும். அப்போங்க லைட்டோன்னு போட்டு வச்சிடணும். நல்லா கலக்கணும். நல்லா கலக்கிக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு நல்லா கலக்கிக்கிடணும். இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டிக்கலாம், நமக்கு பத்தலை. பெப்பரை போட்டு நல்லா கலக்கிடணும். கலருக்கு அப்புறம் அங்கே ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு உப்பு, அந்த உப்பு லைட் ஒரு கை அளவுக்கு எடுத்துட்டு இதில் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். திரும்பியும் நல்லா கலக்குங்க. தண்ணி மாதிரி இருக்கணும். தண்ணி மாதிரி இருக்கான்னு பாருங்க. தண்ணி மாதிரி எல்லா வெங்காயம் இருக்கணும். தண்ணி மாதிரி ஆகணும்னு கல் சூடாக இருக்குமா பாங்க. கல் சூடான லேசான தண்ணி தெளிச்சுக்கோங்க. பாங்க, லேசான தண்ணி தெளிச்சுட்டு நம்ம செஞ்சது என்னது ஆம்லேட், அந்த இதை நல்லா போட்டு எப்படி வந்துருங்க. கொஞ்சம் பேர் செய்யலாம். இது கொஞ்ச நேரம் விட்டுடலாம். கொஞ்ச நேரம் மேலே பெப்பர் போட்ட சாப்பிடலாமா? மேலே பெப்பர் போட்டு சாப்பிடணும். பெப்பர் விட்டு போயிடுறீங்க போட்டுக்கலாம். ஊற்றிக்கலாம். பாருங்க எவ்வளோ பெப்பர் போட்டிருக்கேன்னு. இது அளவுக்கு பெப்பர் போட்டுட்டு ஸ்டவ் அடுக்கணும். திருப்பி போட்டுருணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னன்னா ரொம்ப நாள் பண்ண கறியும் பின்னாடி பண்ண மாதிரி எடுத்து மடக்கி வச்சிடலாம். பிளேட் எடுத்துக்கலாம். அதுதான் கைஸ், நம்ம ஆம்லேட் ரெடி. கொஞ்சம் கை கழுவிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி தண்ணியில் தைச்சிக்கோங்க. அப்போ தான் இன்னொரு வாட்டி தோசை சுடும் போது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வரும். அதுதான் கைஸ், முக்கியமான சில்ட்ரன்ஸ் பண்ணும்போது கேஸ் அப்படியே விட்டு போயிருங்க. இதை ஆஃப் பண்ணி அப்படியே போகணுன்னு நினச்சிடுங்க. கீழே ஒன்று இருக்கும் கேஸ் லிவர்,
அதை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் தோசை வண்டியாக வச்சுட்டு கை கழுவிட்டு வரலாம் வாங்க. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோ டேஸ்ட் வந்துட்டு பார்ப்போம். உட்காந்துக்கலாம். கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். எங்கள் அண்ணனுக்கு எப்போ பார்த்தாலும் லேபிள் தான் பிடிக்கும். பாய். டேஸ்ட் பண்ணி போமா. வா.